ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விலாக் தாங்க. கோவிலுக்கு நாங்கள் வந்து மகா சிவராத்திரிக்கு போய் கோவில் வழிபாடு அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் எப்படி நடந்ததுன்னு தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி பகலில் மதியானமாக 12 மணிக்கு இந்த பூஜை நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்து விட்டு இந்த பூஜை பண்ணினாங்க. இது சாயந்தரமாக. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து தாய் வீட்டுக்கு போய் பூஜை பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் கரகம் எடுக்கிறது. பாப்பா பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, அம்மாவுக்கு தம்பிக்கு தம்பி ஒய்ஃபு 3 பேருக்கும் சாமி வந்தது தான். இதில் வந்து எதிர்பார்க்காதது தம்பிக்கு. அவன் வந்து காப்பு கட்டி பால் குடம் எடுத்துக்கிறதா அம்மா வேண்டியிருந்தாங்கன்னு சொல்லி பால் குடம் தான் எடுக்க போனாப்புல. அதனால் நாங்கள் கூட யாரும் கூட போகலை. சரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் மட்டும் கூட போயிருந்தார். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இந்த மாதிரி உன் தம்பிக்கு சாமி வந்துருச்சு, கருப்பண சாமி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த வேலெல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க, சலங்கையெல்லாம் கட்டி விட்ருக்காங்கன்னு. என்னால் பிடிக்க முடியுமான்னு தெரியல, சாமி வந்து ஆடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. விடுங்க அவங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். கேட்ட உடனே அப்புறம் அம்மா மட்டும் போனாங்க. அம்மாவும் தம்பியும் எல்லாம் ஆடி வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி சாமி வந்தது பாருங்கள். அப்படியே நாங்கள் அவன் வச்சுருந்த அந்த வேலில் வந்து கீழே வந்து கூர்ப்பாக இருந்தது, காலில் பட்டுடுமோ என்னவோ நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். கடவுள் சக்தி மீறி ஒன்றும் உண்டா? அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. நல்லா அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து பால் குடம் அந்த பூஜை நல்லபடியாக சேர்த்தாங்க. பார்க்கவே அவ்வளோ எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது, அந்த அளவுக்கு இருந்தது. தம்பிக்கு இந்த மாதிரி வந்து சாமி வந்து ஆடுவானான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், அம்மா அந்த எல்லோ கலர் சேரீ, ரெட் கலர் சேரீ பார்த்திங்கன்னா தம்பி ஒய்ஃபு, பெரிய தம்பி ஒய்ஃப் அவங்க, சின்ன தம்பி 3 பேருக்குமே. இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிற பூஜை. நாங்கள் அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த 2 நாட்களும். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு புது புது அனுபவங்கள் தான். இது பாருங்கள், நைட்டு குத்து விளக்கு பூஜை. இந்த தடவை பாப்பா உக்காந்துருந்தா, நான் வந்து என்னால் ரொம்ப நேரம் உக்காந்துருக்க முடியாதுன்னு அப்பையும் நான் வந்து குத்து விளக்கு இல்லாமையே கூடயே உக்காந்துருந்தேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 10 மணி வரைக்கும் நடக்கும். இவங்கெல்லாம் பாருங்கள், சித்தி, அக்கா, அண்ணி, அண்ணன் ஒய்ஃபு பாருங்கள், இது தம்பி ஒய்ஃபு. சின்ன பாப்பா உக்காந்துக்கிட்டாங்க, நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே பாருங்கள் இடம் கிடைக்கல. அதனால் ஒரு 2 பேருக்கு அப்புறமா சின்ன தம்பி பொண்ணு காவியா உக்காந்துருக்கா, பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறது பெரிய தம்பி பொண்ணு. பாருங்கள், அந்த மஞ்சளில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி கொடுக்கணும். நம்ம குத்து விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுங்க, அங்கேயே எல்லா பூஜை பொருளும் கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குத்து விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டால் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். பாருங்கள், எல்லாருமே பட்டு சேரீ வேர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா சந்திவீர சுவாமி, அம்மா வீட்டு குலதெய்வம் காமாட்சி அம்மன் சந்திவீர சுவாமி. உட்கார்றதுக்கு இடம் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு அந்த சாமி ஊர்வலம் சுற்றி வந்தாங்க இல்லையா, பூஜை கரகம் வந்து வைக்கிறதுக்குள்ளார எல்லாம் லைனில் வந்து உட்காந்துக்குவாங்க. கரகம் சுற்றி வர்றதுக்கு கூட அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சாமி வந்து வந்த வாட்டி உட்காருங்கன்னு. அவ்வளோ கூட்டமாக எல்லாம் அப்படியே போட்டி போட்டு வந்து உட்காருவாங்க. அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே ஃபஸ்ட்டு போய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ளார கொண்டு வந்தேன். இல்லைன்னா உள்ளார யாருக்கும் அனுமதி இல்லை. இது காமாட்சி அம்மன் இருக்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில் வந்து வெயிலில் தான் இருப்பாங்க. ஏன்னா கோபுரம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால பாருங்கள், இந்த அம்மா தான் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 50-55 வருஷமாக இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு அவங்க தான் வந்து பாடுவாங்க. அவ்வளோ நல்லா பாடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அவங்க நிறையா பூஜைகள் இந்த குத்துவிளக்கு பூஜைகள்லாம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. நான் காமிச்சது கிட்டத்தட்ட ஒரு 6-7 க்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டாக 3 லைனு. அது இல்லாமல் கோவில் உள்ளாரையும் பாருங்கள் பூஜை பொருட்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலை, வாழை இலை, அப்புறம் அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூவு, குங்குமம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த ஒயிட் கலர் கவர் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே எல்லாருக்கும். அப்புறம் எண்ணெயிலேருந்து எல்லாமே அவங்களே கோவில்லேருந்தே எல்லாம் கொடுத்து பாருங்கள். இந்த பாப்பா அழகாக கிளம்பி இருக்கு பாருங்கள்.
பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு அப்படியே ஃபுல் எனர்ஜி வந்த மாதிரி இது இருக்கும் இந்த குத்துவிளக்கு பூஜை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு குத்துவிளக்கும் அப்படியே பல பல பலன்னு அதை ஏற்றி வச்சு அந்த தீப ஒளி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொந்த பந்தங்கள் பங்காளிங்க, அப்பாவோட எங்கள் தாத்தா இருக்காருங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தாத்தாவோட அண்ணன் பசங்க, அந்த துண்டு போட்டிருக்கிறத பெரியப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 90 வயசு ஆகிடுச்சு. அதை தான் எல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா எனக்கெலாம் அந்த வயசெல்லாம் ஆகலைன்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே உங்களுக்குலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பங்காளிங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறது. அப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது சித்தப்பா. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், 3 பேர் இல்லை, அப்பாவும் சித்தப்பாவும் தான் இருக்காங்க இப்போது. பாருங்கள், அந்த உள்ளார இது பிள்ளையார் சந்நிதி. அந்த டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த கட்டடம் அந்த பக்கம் இருக்கிறது சாப்பிட்ற இடம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எல்லாம் வரி வசூல் பண்ணி செய்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா கீத்தால தான் போட்டிருப்பாங்க. 5 வேளை சாப்பாடு டோக்கன் போட்டுட்டோம்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அழகாக நம்ம குளித்து கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு அடுத்தடுத்த பூஜைகளை பார்த்துக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். அங்கே லைட்டு தெரியுது, அவ்வளோ தூரம் வரைக்கும் வண்டிங்க நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், ஆர்த்தி பெரிய பாப்பா, இது தம்பி பொண்ணு சின்னவ. இவங்க 2 பேருமே பூஜையில் உட்காரல. சின்ன பாப்பா பார்த்துக்கணும்னே நாங்கள் பூஜையில் இந்த தடவை உட்காரல. ஏன்னா அவங்க அம்மா நான் இந்த தடவை கலந்துக்கிறேன் நீ சித்தி அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பாருங்கள், வீடியோஸ்லாம் அவங்க வீட்டுக்கார்ட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க எடுத்ததை. அம்மா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ திருப்தியாக இருந்தது. பெரும்பாலும் அம்மாவும் அப்பாவும் எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வராமல் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். நைட்டு சாப்பாடு தாங்க, சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளத்தில். இது என் சின்ன வயசுலேருந்தே நடக்கிறதுங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட அந்த பேர், அந்த கோவில், நம்ம கோவில் நேமு எல்லாம் போட்டு அந்த சீல் இருக்கும். எங்கள் பாப்பா சிரிப்பா, ஐயாம்மா அப்பளத்தில் கூட உங்கள் பேரெல்லாம் அடித்தே ஆகணுமாம்மான்னு. சின்ன வயசுலேருந்தே இந்த அப்பளம் அதே அந்த மாதிரியே தான் வருது. அந்த அச்சு அடித்து தான் இருக்கும். சாதம், அப்புறம் சாம்பார். கோவிலில் வந்து சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும். 4 வேளை 5 வேளை சாப்பாடு. காலையில் மட்டும் டிஃபன், மற்ற 2 வேளையுமே சாப்பாடு தான். நைட்டு எடுத்த வீடியோ. அதாவது சிவராத்திரின்றதுனால 3 பூஜை இருக்கும். குத்துவிளக்கு பூஜை முடிஞ்ச உடனேயே பொங்கல், எல்லாருமே கோவில் பொங்கல் வச்ச உடனே எல்லாம் பொங்கல் வச்சு நைட்டே எல்லாம் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பூஜை. நைட்டு வந்து 12 மணிக்கு பயிறு, சக்கரை பொங்கல், கிழங்கு எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி. அம்மா வந்து மாவிளக்கு போடுறதா வேண்டியிருந்ததுனால எடுத்திருந்தாங்க எனக்கு. இது அதுக்கு அடுத்த நாள் காலையிலங்க. காலையில் வந்து அம்மா வீட்டு கோவிலில் பூஜை அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் கீழே ஈரால்னு பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோவில், அங்கே வந்தோம். தண்ணி கிணறு நிறையா இருந்தது, எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கிணறு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் பூ அங்கேயே விற்றாங்க. சரி வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த அக்காட்ட கேட்டோம். 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒன்று வாங்கி பிள்ளைங்களாம் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல, 1 கொடுங்கக்கா, வேணும்னா வாங்கிக்கலான்னு சொல்லி 1 வாங்கி உடச்சி சின்ன சின்ன பத்தையாக போட்டு கொடுத்தாங்க. அதுலேயே நாட்டு சர்க்கரை போட்டு தரேன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், இது நான் சாப்பிட்ருக்கேன், இப்படியே சாப்பிட்டாவே இனிப்பாக தான் இருக்கும், கொடுங்க போதும்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கினோம். பிள்ளைங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியம், தேங்காய் உடச்ச உடனே இந்த மாதிரி பூவாட்டம் இருக்கையும் தண்ணியை காணோம் அப்படின்னா அவங்க தான் சொன்னாங்க, அந்த அக்கா, இல்லை தண்ணி தான் பூவாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அதை அப்படியே நல்லா சின்ன சின்னதாக பீஸாக போட்டு எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் நாங்கள் கோவில் போகிறத மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க பிள்ளைங்க நாங்கள். ஏன்னா எப்போவுமே ஒர்க்கு, கடை, இந்த மாதிரி உட்காந்து கூட எங்களால் பேச முடியாது. இங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் இருக்குது கள்ளக்குறிச்சியிலேருந்து. ஆனாலும் வண்டியில் போகும்போது நல்லா ஜாலியாக எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும்.
பாருங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு தம்பி தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தம்பி வாய்ஸ் ஓவரில் எல்லாம் கட் ஆகிடுண்டா, நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் கேட்கணும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருந்ததுங்க இந்த வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அம்மா அப்பா தம்பி அப்புறம் சித்தப்பா எல்லாம் எல்லா சொந்தங்களோடையும். இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 டிக்கெட் வரலை. வந்திருந்தாங்கன்னா இன்னுமே ஜாலியாக இருந்திருக்கும். இது பாருங்கள் கீழஈரால் கோவிலோட வெளி தோற்றம். உள்ளரெல்லாம் வீடியோ அலோடு கிடையாது. இங்கே 10 நாள் விசேஷம் நடக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். 10 நாளும் தங்கி அந்த பூஜை நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. டாடா பாய்.